கனிகாமரத்துக்கு ஆளு சேர்ந்தாவே. ஆமா. ஆளு கட்டுங்க. என்ன சொல்ற? அதாங்க நம்ம சிலிண்டர். வணக்கம். தம்பி நீ யாரு? நான் போயை. நான் ஒட்டங்க. நீயே? போயை. நீயே? நான் ஒட்டேன். ரெண்டும் ஒண்ணு தான்டா. ஏய் அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நான் போயினாக்கும் போது அவன் ஒட்டேன். நான் ஆகும் போது அவன் போயை. சரி கட்டுங்க. ஏதோ பொருள் கண்ணு வேணுமா இல்ல? அப்படின்னா சிமெண்ட் 45 மூட்டை வேணும்ல? ஆமா. ஆனா எனக்கு ஒரு மூட்டை தான் போடுவோம். அதெல்லாம் ஏய் கம்முனர்ரா. உன்னை வச்சா போல பண்ண முடியாதுடா. அந்த எம்சாண்டு எம்சாண்ட் ஒரு சேகரி போதுங்க. என்னடா மூட்டை எவ்வளவு கேட்ட? 48. ஏன்டா 48 மூட்டை ஒரே ஒரு டிராக்டரி. இன்னும் மீதி கூட நாங்க கட்டணும்ல? ஆமா. ஏதாவது கம்பி ஏதாவது கம்பி கண்ணு வேணுமா? ஒரு லாரியே வேணுங்க. ஒரு லாரியா? அதுல தாங்க கட்டடம் ஸ்ட்ராங்கா நிக்கும். பரவாயில்ல. ஏதாவது ஜல்லி கிள்ளி ஓட்டணுமா? அதெல்லாம் தேவையில்லை. ஐயோ என்ன சட்டி என்னாங்கற? என்ன முக்கால் ஜல்லி வேணுமா? ஒடகல்ல மட்டும் ஒரு 4 டிராக்டரிங்க. என்னது? ஒடகல்ல 4 டிராக்டர். 3/4 இன்ச் இது வந்து ஒரு அரை டிராக்டர் தான் போதும். சைஸ்கல்ல? சைஸ்கல்ல ஒரு ரெண்டு தாரசுங்க. பரவாயில்ல. சரி அதுக்கப்புறமா ஏதாவது பூசிக்கு ஏதாவது தேவையா? ஐயோ என்ன நினைக்கிறீங்க? பழம் முட்டு 45 சீப்பு. ஒருவேளை பஞ்சாதாரம் மேய்வியா? அது நீ தேவையில்ல வேற ஆள் வச்சுக்கிட்டு. இந்த காய் உடைப்பாங்க. தேங்காய் எத்தனை காய்? தேங்காய் என்ன அதோட ஒரு 10 டிராக்டர் சொல்லுங்க. 10 டிராக்டர் கம்மிடா. நான் சொல்றேன் பாரு 45 டிராக்டர். 45 போதுமா? என்ன இந்த பூசிக்கு எலுமிச்சை மரம் ஏதாவது? எலுமிச்சை மரம் ஒரு எல்லாம் நிறைய சுத்தி போட்டா ஏகப்பட்ட போன வரும். சோறு ஆயிக்கலாம். அது வேணும் சாமி. எத்தனை ஒரு டிராக்டர். ஏன்டா ஒருவேளை ஊறுகாய் கம்பெனி என்ன ஆரம்பிக்கிறியா? சொல்லுங்க. இந்த கல்பூரம் 10 குச்சி தரலாம். ஐயோ அதெல்லாம் ஒரு 2 வெள்ளம் தான் போதுங்க. அது பொருள் எவ்வளவு கேட்டா 2 வெள்ளம் கல்பூரம் நம்மளுக்கு யூஸ் இல்ல. கடை போடுறது நம்ம மல்லிகடியே போட்டுக்கிறோம். பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது தலைக்கு துண்டு ஏதாவது? தலைக்கு துண்டு இடுப்புக்கு துண்டு வேட்டி முட்டு 47 கோடி வேணுங்க. 47 முளம் வேட்டி. செத்து போயிட்டாங்கன்னா தலைக்கே 47 முளம். இடுப்புக்கு 1.5 முளம் போதும். ஏன்டா 1.5 முளம் கோமன் கடை தாண்டா. அதே போதும் சாமி. ஏன்னா ஐயர் கொடுக்குற காசு மிச்சம். நீ கேட்டுதா வாங்க. 10,000 வேலையை முடி. உங்க சௌரியத்துக்கு ஆகாது. எல்லாம் கோசிக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஆமா சாமி. கூலி எவ்வளோன்னு கேட்டியா? எல்லாத்தையும் கேட்டா அதை கேட்கலாம். எவ்வளோட கிடக்குது? எனக்கு ஒரு 10 லட்சம். 10 லட்சம் கம்மியா சொல்ற. 10 லட்சம்னா ஓடி போயிட மாட்டான். 2 லட்சம் இன்னும் கம்மியா சொல்ற. சரி 10 ரூபா தான் வாங்கி. அப்படி பெருமையா பேசணும். எனக்கு 48 லட்சம் இருக்குதுங்க. அவனுக்கு 10 ரூபா. ஏன்டா உனக்கு மட்டும் அதிகம் அவனுக்கு கம்மி? ஏகப்பட்ட கடாயி போச்சுங்க. செட்டு. ஆமா. அட நீ மெயின் மேய்ச்சினா அவன் சைடு. நான் இல்லாத அவனால நடக்காது. நான் இல்லைன்னா தான் நடக்காது. நான் இல்லைன்னா நடக்காதுங்க. பரவாயில்ல வாங்கிக்கா. நீ நவுத்துக்க சாமி. நான் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். தம்பி இங்க பாரு. ஏய் என்ன பண்ற? பேசி மட்டும் குளினோன்றோம். என்னடா அரியா பிள்ளைங்க நம்ம கோழி குண்டானா? இல்லைங்க கடக்காதுங்க. வேற லட்சம் கட்டிக்க. மட்டும் ஸ்ட்ராங்கா தான் பில்டிங் நல்லா நிக்கும். ஆமா. இல்ல அளவு என்ன அளவு எடுக்கிறீங்க? இப்ப ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். தண்ணி ஒரு 4 டிராக்டர் வர சொல்லுங்க. நிரவி அப்படியே உள்ள தண்ணி விடணும். அப்பதான் கடக்கான நல்லா பேசி மட்டும் நல்லா. ஏன்டா உள்ள செவரி வெட்டு போடணுமா? வெட்டு போட கூடாதா? வெட்டு போடுவாம இருக்கணும். அப்ப பில்டிங் பேஸ்ட் மட்டும் ஸ்ட்ராங்கா போடணும்ல. ஏன் செவரு கொஞ்சம் வெட்டு போடுவீங்க. டேய் சைஸ் என்ன எடுப்பீங்க? அளவு 6க்கு 12 தான். டேய் அது செத்து போன குழி வெட்டலாம். ஒருவால் ஒண்ணு வேணுங்க. சைடுல வேற. டேய் அவனா போனமா போலிக்கிறது வந்தாங்க. ஏன் கத்திடாது? செவுட இல்லையா? இங்க ஆரம்பிச்சு இங்கே தான் முடிக்கிறோம். கரெக்டா உள்ளேயே பண்ண ஆரம்பிக்கிறோம். இவத்த காலையே தான் முடிக்கிறோம். கட்டினியா? அவசரமா இல்ல போசிக்கிறீங்க. ஏங்க தண்ணி தான் விடணும். இன்னைக்கு எத்தனை வேலை இருக்குது? போ. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது.
நானே கூலி கொடுக்குறேன். அடிக்கிறது வரான். ஏங்க நான் இங்க ஆரம்பிச்சுங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, கொஞ்சம் பொறுமையா பார்த்து 2 பேர் சோர்ந்து போங்கடா. போடா போடா. என்ன பண்ற? இது வந்து பாத்ரூம் நான் கட்டுறேன் வந்துடாது. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி கட்டு. இது லெட்டின் ரூம். லெட்டின் ரூம் பக்கத்தால சமையல் ரூம். சமையல் ரூம் பக்கத்தால ஒண்ணு ஒரு ரூம். ஆமா, இது சமையல் ரூம், லெட்டின் ரூம், ஒண்ணு ஒரு ரூம். இது டைனிங் ஹால். இது டைனிங் ஹால். இங்க அப்படியே பார்த்துட்டு இங்க வந்து பாத்ரூம். ஆமா, பாத்ரூம். இங்க சாப்பிட்டு இங்க பீ பேரணும். இந்த இடத்துல ஆரம்பிச்சு இங்க தான் முடிக்கிறோம். இவத்த காலத்தான் முடிப்பு. இங்க புல்ல ஆரம்பிச்சுக்கிறோம், புல்ல முடிச்சு போடுறோம். முடிச்சு விட்டா காடி ஒரு ஆகி போயிடும். இங்க இருந்து அப்படி இப்ப சரி, இது எத்தனை நாளைக்கு இந்த பில்டிங் நிக்கும்? 47 நாளைக்கு தான் நிக்கும். அதுக்கு மேல இடிஞ்சு விழுந்து போயிடும். கட்டியாச்சு. ஆட்டு ஆட்டு போட்டு அம்மு விட்டாச்சு. கட்டியாச்சு. காசு கொடுங்க. ஓய், கட்டியாச்சு. என்னப்பா கட்டியாச்சு. கட்டியாச்சா? சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. காசு ஆண்டவன் கொடுப்பான்டா. கேடுறா. ஆண்டவனை கொடுத்து கட்ட சொல்லுங்க. கஜானா மந்திரி போயிடுறா. நான் உனக்கு செக்கலி தரம்பா. என்ன எண்ணெய் ஆட்டுறதுக்கா? இந்த பேங்கல் நீட்டு வாங்க. என்னடா மாமா? பண்ணே மகனே. அப்பா கன்னியாவளை கட்டி பூசைக்கு தேவையான ஏற்பாடுகளை மந்திரிமார்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏதாவது வேண்டும் என்றால் அது சீக்கிரமாக கிடைக்க வேண்டும். அப்படியாகட்டும். யாருங்க தம்பி? பிள்ளை கன்னியாவளை கட்டி கௌரி வச்சுக்கிறாங்க. அதனால இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால் கன்னியாவளை முன்பதாக நிர்மமாவது எழுத வேண்டும். எப்படி எழுதிட்டு வா. சொல்லுங்க. மேல்வராசம் போடு. ஸ்ரீ ராஜராஜா திரி மண்டல பிளாஸ்திரி தூக்கு சீக்க சாச்சி பத்திரி ஓட்டுனா மண்டை வெடிச்சு செத்து போயிடுவேன். அது கிடையாதுப்பா, நான் சொல்ற மாதிரி எழுது. சொல்லுங்க. ராஜா ராஜா ஸ்ரீ. அதேதான் நானே எழுதணும். ராஜ ராஜஸ்ரீ, ராஜ கணபதியே, ராஜ மகா கணபதியே, மன்னன் மருதராஜன் எழுதும் நிறுவனம் என்னவென்றால் மன்னன் மருதராஜ வழங்கப்பட்ட எழுதும் நிருபம் என்னவென்றால் என்னுடைய மகள் மருதவல்லியாகப்பட்டவளோ மகளா வழங்கப்பட்ட மரகதவல்லிக்கு கன்னியாகுமரி கட்டி கவி பூஜை செய்து கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி கட்டி கௌரி பூஜை செய்யறாங்க. இந்த பூஜைக்கு வருவதாக இருந்தால் யார் யார் வர வேண்டும்? யார் யார் உள்ளே வர வேண்டும்? 5 வயது பாலர்கள் உள்ளே வரலாம். 5 வயசு குழந்தை உள்ள வரலாம். அப்படி இல்லை என்றால் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் உள்ள வரலாம். வயசான முதியோர்கள் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க உள்ள வரலாம். தக்க வாலிபர்கள் உள்ளே வந்தால் வாலிபர்னா 17 18 வயசு, 16 வயசுக்கு மேல 16 வயசுக்கு மேல தக்க வாலிபர் உள்ளே வந்தால் தக்க ஆக்கினியாவது ஏற்படும். ஆக்கினா தண்டனையாவது. தண்டனை என்றால் எப்படி? எப்படி? தக்க ஆக்கினி என்றால் எப்படி? கட்டம் குதிரை சவிக்கினால் அடித்து 1 டஜன் குத்து, 1 டஜன் குத்து, 1 டஜன் உதை, 1 டஜன் உதை, தலையாவது ஆக்கினி ஏற்படும். தலையாவது துண்டிக்கு விடும். இப்படிக்கு மரகதராஜன், இப்படிக்கு மகராஜன். மரகதராஜன் கையெழுத்து நான் போடணும். உருட்டலாம் பெருட்டலாம். உருட்டுலாம் என்ன பெருட்டலாம் என்ன? உருட்டலாம் இப்படி கையெழுத்து, பெருட்டலாம் இப்படி மையி. நான் உருட்டல என்ன பண்ணிட்டோம்? கீழே போடு, மண்டை கூதி எதில் போடு. வேலை குழாயில் இப்ப என்ன பண்ணிட்டோம்? மேல போடு. இதுல எழுதுட்டா மரகதராஜன். இந்த பஸ் எங்க போகுதுன்னு கேட்டதுன்னா கையெழுத்து போட்டுக்கிறேன். ஆமா, நீ சாட்சி
ஏங்க எங்க போடணும்? கையெழுத்து போடுற எங்கங்க போடணும்? பார்த்து போடுற எல்லாமே டீட்டெயிலா வந்தோம். சரியா? கையெழுத்து எங்கங்க போடணும்? இதுல போடு. இதுல எங்க போடுறது? இதுல எழுதுறிய கையெழுத்து. இந்தாமா. சரி பூசைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வாடா. நீங்க கையெழுத்து போடுங்க. இந்த பழம் இந்த நிகழ்த்தை நிறைவேற்ற முன்பதாக கட்டு. முன்பதாகணும் 1/2 மணிக்கு முன்னால. ஆமா முன்னாடி வைடா. ஒரு நாள் பலூன் மேல வச்சிடலாமா? மாட்டி போடுறேன் மாட்டி போடுறேன். ஏதோ ஒண்ணு பண்ணி முதல் பூசை நடத்துங்க. உள்ள போங்க.
ஆனா மல்லிகடையை வச்சுக்கிறேன் வந்து சொல்றேன். நமச்சிவாய ஓம் இலச்சவாய கங்காதரனே தெங்காதரனே கௌரி மனோகரா திருநீல கண்டா. ஏன் திண்ணில கிடந்தா போதும் இருக்கா? அதையே திண்ணில கிடக்குறான். எதுக்கு அப்படி வேண்டிட்டு தெரியல? சரி விட்டு நான் சொல்ற மாதிரி பேசு. சரி சொல்லு. ஓம் நமச்சிவாய ஓம் இலச்சவாய ஓம் நமச்சிவாய ஓம் இலச்சவாய. என்னடா இலச்சவாய இலச்சவாய என்னகிட்டே? ஓம் நமச்சிவாய ஓம் இலச்சவாய நமச்சிவாய நமசிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய. என் மனசுல இருக்கிறத நான் வேண்டிக்கிறேன், உன் மனசுல இருக்கிறத நீ வேண்டு. என் பொண்டாட்டியில ஊர் மேல போகணும். ஓம் நமச்சிவாய. நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணி நாசமா போகணும். ஓம் இலச்சவாய. மத்தளகாரன் பொண்டாட்டி என்கிட்ட வரணும். ஓம் நமச்சிவாய. மத்தளகாரன் டெய்லி அடி வாங்கி சாகணும். ஓம் இலச்சவாய. நானே எல்லாம் சம்பளம் வாங்கணும். நீங்க நாசமா போகணும். இதெல்லாமா வேண்டுவாங்க? என் மனசுக்கு படுத்து நான் வேண்டேன், நீ வேண்ட. டெய்லி நம்ம ராமரே சிலிண்டர் செய்சிலே இருக்கணும். ஓம் நமச்சிவாய. அவன் ஈச்சு போற வாக்கு தவிர எந்த வாக்கம் போக. ஓம் இலச்சவாய. கண்ணம்மா என்ன 48 நாள் கவரி பூஜையில முதல் நாள் பூஜை முடிந்து விட்டது. அதுக்குள்ளே ஒரு நாள் பூஜை ஆகி போச்சு. ஆமாடா, இன்னும் 47 நாள் பூஜை செய்யணும். பூசைக்கு வைக்கிறதுடா, மெதுவா வைடாடே. ஏன் அப்படி அழிஞ்சு போற? எந்த நாளில சாமி பழம் என்னடா அப்படி வெள்ளையா? கண்ணம்மா இதெல்லாம் எடுத்து வை. தந்தையார் சொன்னபடியாக கன்னிகா மடம் கட்டி 48 நாள் கௌரி பூஜை செய்யணும். முதல் நாள் பூஜை சிறப்பாக முடிந்து விட்டது. 2 நாள் பூஜைக்கு வரணும். போலாமா? காசெல்லாம் என்ன எடுக்கிற? காசெல்லாம் எதுக்கு எடுக்கிற? திருப்பதி உண்டியில போடலாம். நான் கொண்டு போய் போட்டுக்கிறப்போ இல்ல நீ போ, நான் பண்ணிக்க எடுத்துன்னு கொடுத்தா. இதை ஃபர்ஸ்ட் எடுத்து வைடா, சாமியில ஃபர்ஸ்ட் எடுத்து வைடா. சின்ன மேட்ரு போலாமா? எதுக்குடா? இன்னைக்கு அங்கத்தான் முதல் நாள் பூஜை முடிந்து விட்டது. 2வது நாள் பூஜை எதுக்குடா? சாமி கழுவி குழியில போடுறேன். குளிக்கு எடுத்துட்டு போலாம். சாமான் நானு வரும்போது தேடி ஓட்டு பசங்க 5 பேர் வராம என்னையே ஏத்தலாம். இது யாரும் எடுத்துட்டு போவா? நீ எடுத்துட்டு போ. எடுடா நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ பார்க்கலாம். யாரும் தெரியாது. நாம கொடுத்துருவேன். நான் முனிவன். ஆமா. நான் கூட மொத படிக்கட்டுல உட்காந்து இருக்கானே. நான் கூட தாண்டி ஒரு போட்ட மனசு இல்லாத. மறுபடியும் மொத படிக்கட்டு 2வது படிக்கட்டு கீழே இறங்கி நான் கூட 1 hour போட்டு 2 ரூபா தூக்கிட்டு போனேன். அந்த பிச்சைக்காரன்ல எங்காலோட நீ ஒரு பிச்சைக்காரன்.
நான் யாரு எப்பேர் பட்டவனுக்கு தெரியாது. கொடுத்தால் வரும், இட்டால் சாபம். கொடுத்தா வரும், இட்டால் சாபம். சாபம் கொடுக்குறேன். என்னடா பெரிய பாறாக்களாக திட்டிக்கிறேன். ஒன்ன ஒளி இருக்குது. போற பக்கம் பேட்டு கொடுத்து உடச்சு போயிட்டே இருப்பேன். அவ்வளோ நெருப்பா திட்டிக்கிறேன். நான் ஒண்ணு குட்டி அமைப்பேன். இதுக்கும் அஞ்ச மாட்டேங்கிறானு. ஒரு பொட்ட நாயாக போ. அந்த சாபம் அளிக்காது. அது வேண்டாம் எனக்கு. ஒரு கழுதையாக போ. பொட்ட கழுதையா வேண்டாம் சாமி. அந்த கழுதை சாபம் எனக்கு வேண்டாம். ஒரு பொட்ட கழுதை, மத்தாளக்கார ஒரு கழுவை கழுதை. இந்த கழுதை தோர்த்தனா இந்த கழுதை சும்மா இருக்குமா? பதிலா போவோம். விஷயா தம்பி உட்காரது கடல நாங்க அந்த பக்கம் என்ன மாதிரிலாம் விட்டுருக்கோம் பண்ணிடல. குருவே நான் வந்திருக்கும் போது நான் யாரு, என் பேர் என்ன, எதை கொண்டு பேச போகிறேன் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு நான் கல்வினால 98 தத்துவம் 18 புராணம் படிச்சா மகா மேதையும் சபை அமர்ந்திருக்கோம். நான் யாரு, என் பேர் என்ன, என் விட்டவன் என்ன உங்களுக்கு தெரியுமா? என் பெயரோ நாரத மகாமுனி. நீ பெரிய மனுஷன்னு பாக்குற, அடிச்சுனா பல்லு கோலையில மாட்டிக்கும். ஏண்டா உலகம் நீ இங்க இருந்து உங்க ஊர் என்ன ஊரு? எங்க ஊர் வாம்பலூர். ஓமலூர் கஞ்சநாயகி பட்டி. உங்க ஊரு இளம்பல. அப்படி அல்லாதுக்கு ஒவ்வொரு ஊரு இருக்குது. அங்க இருந்து வரதுக்கு பஸ்ல வரலாம், வண்டியில வரலாம், நடந்து கூட வரலாம்னு சொல்லு. வந்தா எவ்வளவு நேரம் வண்டியில இருந்தா கூட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அப்படியாப்பட்ட ஊர்ல வந்துகிட்டு உலகத்தை ஒரு நொடிக்கு சுத்த முடியுமாடா? ஏன்னா மம்முட்டி நான் தேவரு பிண்டம். தேவரு பிண்டம். நீ தேவரு பிண்டம், நான் சேமையா பிண்டம், நீ ரவ பிண்டமா? தேவரு செட்டி பிடிடா. தேவரு பிண்டம்னா தேவருக்கு மகன் நீங்க. ஆமா, நான் நினைச்சேன்னா என் வாகனம் முகல் வாகனம். முக்கியம்னா மானம் முகல் நோட்டிக்கு 56 ஜாதி முடிச்சு வந்துருவாங்க நொட்டிக்குள்ள. ஆமா ஆமாடா. என் பெயரோ நாரத மகாமுனிவன். ஏங்க இந்த அழகான நாரதனை எடுத்தாங்களா தாய் தந்தை யாரு? என் தந்தையோ பிரம்மதேவன். தாயோ கல்விக்குதான் உடையவன் கலைவாணி சரஸ்வதி. நான் கேட்கிற தப்பா நினைச்சுக்க கோமாளி இப்படி பேசுறாங்க. எங்க சத்தியலோகத்தை ஆளக்கூடிய சத்தியமடிச்ச பிரம்மதாவனுக்கும் கல்விக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதிக்கும் இப்படி தேவருக்கு மகனாக பிறந்து கையில கஞ்சனா கட்ட கலத்துல உருவாச்ச கொட்ட மூச்சுக்கு 300 தடவை நாராயணா நாராயணா நாராயணான்னு மந்திரம் சொல்றீங்க. இப்படி சடமுடிக்கு சன்னியாசி மாதிரி இருக்கிறீங்க. சடமுடி சன்னியாசி ஏன் இப்படி? என்ன காரணம்? எனக்கு அன்றாடு என்ன வேலை? என் தந்தையார் பாத பூஜைக்கு நந்தவனம் சென்று மணல் கொண்டு வந்து பாத்திர கொட்டி பாத்த பணியை. நீங்க எனக்கு அன்றாட அத்தான் வேலை. ஒரு நாள் நந்தவனம் போனேன். அங்க போய் பார்த்தா இப்படி பசங்க பிள்ளைங்க விளையாண்டு நந்தவனத்துல. ஆமா, காலை பொழுதுக்கு போனேன், மாலை போல் வழி விளையாண்டுட்டேன் விளையாட்டு. ஆமா சரி. அப்ப போய் விளையாடிச்சா மழை என்ன பண்றது அப்படின்னு போறப்போ எங்க அப்போட போனேன். தம்பியே அப்ப கூட என்ன சொன்னீங்க? எங்கடா மழைன்னு கேட்டார்.
பூசி மலருங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ சின்ன பொய் சொன்னேன். பேசுறதே பொய், அதெல்லாம் சின்ன பொய், அதெல்லாம் பெரிய பொய். இந்த ஊர்ல இருந்துகிட்டு இந்த ஊரே என்னது அப்படின்னா சின்ன பொய், இந்த உலகமா என்னது அது பெரிய பொய். பெரிய பொய். அப்பா தந்தையே நந்தவனம் போனு, அங்க போய் பார்த்தா மலர் இல்ல. சரியா பூக்கவில்லை பூ. சரியா பூக்கள் விலை பூக்கள். ஆமா அப்படின்னு போய் சொல்லிட்டேன். அப்ப என் தந்தையார் ஞானத்தால் பார்த்தா. தந்தையாருக்கு நான கண்ணு. ஆமா இப்ப நந்தவனத்துல மழை பூத்து குழுங்குது. ஏண்டா 5 நீர் வயது அதிகால பருவம், கொஞ்சம் நீர் வயது கொஞ்சம் பருவம். இந்த குழந்தை சின்ன வயசுல நான் போய் பேசுறானோ சும்மா வரக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா அங்காரப்பா வந்து நேரதா ஒரு நாளைக்கு ஒரு போய் பேசாவிட்டா தலையோ 1000 ரூபாய் வெடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு போய் பேசலாம். ஆமா தலையோ 1000 ரூபாய் வெடிக்கணும். வெடிக்கணும். உன் வயிறு உப்புணும், உன் முள்ளுக்கு மூட்டு சமுக்கணும், காலை தூண்பா வீங்கணும் அப்படின்னு சாப்பிட்டு போட்டுட்டார். அப்பா இந்த சாபத்தை பெற்று எங்க குட்டி குட்டி தங்கம், இந்த சாபத்தை பெற்று எங்க போனீங்க? தந்தையே கெஞ்சனா கத்தனா காலை புடிச்சு கதறினேன். ஒரு சாப்பம் கொடுத்தாரு. உடனே கையில வெளியே தாத்தா போல ஈசுக்கிட்டா. தாத்தா எங்க அப்பா சாப்பம் கொடுத்தா, நீங்க என்ன வழின்னு கேட்டேன். அப்ப எங்க தாத்தா கொடுத்தா மாலை, உத்தராட்ச கொட்டை மாலை, மாலை இதை வச்சு கோத்து செஞ்சா ஒரு கவலை எங்க கண்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. மீண்டும் எங்க போனேன் சங்கு துபாரு அந்த எம்பெருமா மாயக்கண்ணன். தாத்தா எங்க அப்பா சாப்பம் கொடுத்தா என்ன செய்யட்டும், நான் கவலைப்படாத என் ஞாபகமா நாமும் போட்டுக்கா. ஆமா எந்த நாமம் நாராயணா நாராயணன் சொல்லு மந்திரத்தை சொல்லிக்கிட்டாரு. ஆமா நாராயணா கோபாலகண்ண மந்திரம். ஆமா அந்த மந்திரம் சொன்னா பாவம்லாம் என்ன சேரும், இந்த புண்ணியம்லாம் ஒண்ணு சேரும். புண்ணியம் எனக்கு வரம் கொடுத்தாங்க. அதான் நாராயணா நாராயணா நாராயணன் சொல்றேன். எதை மறந்தாலும் நாராயணா மந்திரத்தை மறக்க மாட்டீங்க. உலகம் பூரா தவணம் செஞ்சேன். இன்னைக்கு வயிறு உப்பமா தெரியும். அதிகம் தின்றுப்ப ஓண்டாளடா எந்த ஊர்ரா நீ? பக்கமா தான் ஜங்கிரிடா. இல்லடா தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது. மாத்திரை போடு. இன்னைக்கு கலகம் இல்ல. ஏன்னா அந்த கிழங்கு போடுறத பாத்தியா? அவன் நாளைக்கு தானே வருவான். கிழங்குடா கலகம். கலகம். ஆமா. ஏங்க தாத்த கொட்டை பிடிங்க. கலகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அதனால பூஜை செய்யணுமா? கையில் சுட்டு முடிச்சுடா. ஏன்னா நான் ஈஸ்வருக்கு ஒரு லவ் இருக்கிறேன். கற்பூரத்தை வெளியே வெறுங்காயிரம் போட்டுச்சு. இங்க பாரு பப்பம் போட்டுச்சு. என்ன ஆயிடுச்சு? சுட்டு முடிச்சு. கற்பூரம் சுட்டுருச்சு. நங்கவழியில காய்க்கல பண்ணிக்க எடுத்துனா புளுத்துமா? நான் பள்ளியில தேவரை பண்ணமுடா. என்னடா தேவரை போட்டு சேமியா போட்டு வெறுங்காயில் வச்சு மனுஷனா நீங்க தாத்தா என்னைக்கு கடினமா தவம் செய்யு அப்பதான் கடன் கொடுக்கணும்னு சொன்னாரு. உட்காரு. அதனால என் கையில வெறும் கையில வச்சு போட்டோம்ல, எனக்கு வலிக்கிறமா உனக்கு வலிக்க டெஸ்ட் பண்ணணும். அதனால உன் கையில கால போட்டு போட்டு அவ்வளவுதானே போட்டு. ஓ நமச்சிவாய. வெளியே சொல்லாத. என் கையில வெறும் கையில கால் போட்டு போட்டு வச்சு நாலா பக்கம் காத்து அடிக்குது, நடுவால கையை வீசி நீ மண்ணள்ளி விட்டா கொட்டு அது மேல கால் போட்டு வச்சு. ஒரு கோயிலுக்கு போறேன், கடை வட சொல்றோம். கடை சாமி கேக்குதா? ஒரு சி பழம் வைக்கிறோம், பழம் தான் கேக்குதா? தேங்காய் தான் கேக்குதா? கற்பூரம் கத்து வச்சு கேக்குதா? எதுவுமே கேக்குறது இல்ல. அப்புறம் எப்படி பார்த்தா வச்சா உனக்கு என்னங்க தெரியுதா இல்லையா? இப்படியே பார்த்தா வெறும் கையில
ஓ நமச்சிவாய காட்டுங்க திடீர்னு எங்க இப்படி காட்டுங்க. வேண்டாம் சாமி சிவனை வேண்டாம். ஓ நமச்சிவாய கௌரி மனோகரா. அங்க நான் முன்ன சோறு தின்னுங்க பசிக்குது இருக்கு கௌரி மனோகரா. ராமசிவா சம்போ மகாதரா. ராமசிவா சந்தல போட்டு மகாதரா. வந்துடுச்சு எங்க தெரியுமா? அதாவது மரகதராஜன் ஒரே மகள் மரகதவள்ளி. ஆமா மரகதராஜனுக்கும் மானுவலிக்கும் பிறந்த மகள் மரகதராணி. அவகிட்ட நீ கலகமே பாப்பலாம். போதுமா? தேங்காய் பழங்க மாலைங்கடல அம்மனத்தோட இருக்குது. அல்ல தேங்காய் வந்து பொட்டிக்கார நின்னுட்டாயா, பழத்தை வந்து நான் மேய்ஞ்சி விட்டேன். பரவாயில்ல ஒரு என்ன இருக்கிறதா. இன்னைக்கு எத்தனாவது பூஜை? இன்னைக்கு எத்தனாவது நாள் பூஜை? இன்னைக்கு 2வது நாள் பூஜை. பூஜை பண்ணு. தண்ணியோக்கு வந்தா பரவாயில்ல. நல்லா கும்பிடுற. ஓம் நமச்சிவாய. கொல்லிங்க அதே நம்ம மந்திரம் சொல்றேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? படுக்கிற பூஜை பண்ணிட்டு இருக்கிற, படுத்துட்டு இருக்கிற. என்னடா பூஜை பண்ணிட்டு நீ படுத்துட்டு தூங்குற? பூஜை தானே படுக்காதரா நீ. சரி விடு, நான் அங்க போய் படுக்கிறேன். உட்காந்து பூஜை பண்ண என் கூட. சொல்லுடா மந்திரத்தை சொல்லு. நமச்சிவாய் தானே? ஆமா நமச்சிவாய். கங்காதரனே கங்காதரனே கும்பிடுற கையெடுத்து என்னடா இப்படி இலையத்து சோரத்துங்கிற? நல்லா உக்காருடா. எப்படி உட்காந்து நல்லா எப்படி வச்சுட்டு மாரடிக்கிறது கருமாந்திரத்தை? பணமா கொண்டு போய் மாறி அடிக்கிறாங்களா? மொபைலையும் பாரு. நீ கல்யாணம் பண்ற மாதிரி எனக்கு எனக்கு கல்யாணமே வேணாம். நான் கௌரி பூஜை செஞ்சு பண்டித்தோல கையெடுத்து கும்பிடுற. கையெடுத்து கும்பிடு. கையெடுத்துட்டு கும்பிடுறா. கையெடுத்து கும்பிடுறான். ஓம் நமச்சிவாய. நாம 2 பேரும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா எவனோ பணியாரம் மணியாரன்ட்டு வரும். இருக்கும்டா. ஆமா நான் பூஜை துவங்கலாம். ஓம் நமச்சிவாய. திருநீலகண்டா. இங்க தமிழ் சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்றாங்க? நாரவாயின. அது பக்கத்துல ஏதாச்சும் இருக்கும்டா. நாம தான் பூஜையில இருக்கிறமே. நீ பூஜையில துவங்கு. கல்பூரம் தீந்து போச்சு. என்ன போடுடா. கட்டி கும்பிடு. மெதுவா பண்ணு. சரி விட்டுரு. மெதுவா பண்றதுக்கு நீ என்ன படுத்துக்கிட்டா? ஓ அப்பா, பூஜையில அப்படி பேசக்கூடாதுடா. சரி விடு. வருமாந்திரத்தெல்லாம் இளவெல்லாம் பிச்சைக்காரனா இருக்குது. நல்லா கேள்ற என்னமோ சொல்றாங்களாட்டு இருக்குது. சும்மா போராட்ட படிச்சியா? இன்னும் இல்ல மேல கீழே வந்தேன். ஏமா என்னன்னு தெரியல. வாழூர் பையனாகிறான். யாரு?
மல்லிகை முள்ளிகை கோங்கு மந்திரம் என்று சொல்லக்கூடிய பலஜாதி வாசனாதி முல்லை படித்து வந்து பாதங்களை கொட்டி குமித்தி இந்த மரகதவள்ளி அடிப்படுத்தேன் சரி சரி மங்கள உண்டாகட்டும் எனக்கே கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிதான் கன்னிகா மடம் வைத்து கௌரி பூஜை 40 நாள் கௌரி பூஜை செய்து வரேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்ன பார்த்து நீ சுமங்கலியா இருப்ப சொல்றியா? நல்லா சுகமா இருக்கா வாயில எப்படி சுமங்கலியா இருப்ப சொல்லலாம். தெரியாம உடம்பு வந்தேன் அதனால படிச்சே இல்லையா நிறுவனத்தை? நிறுவனம் படிச்சே இல்லையா? எதுக்கு வந்த? எதுக்கு படிச்சு பாரு மேல 5 வயசுல இருந்து 60 வயசுக்கு மேல சரி இந்த கன்னிகா மடத்துக்குள்ள வரலாம். தெரிஞ்சது நீ வரலாமா? நீ வரலாமா? நான் கேட்கறேன். உள்ள எழுபது ஏன் வரல? எதுக்கு வந்த? ஏன் வந்து தெரியுமா? இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா தவறு இருக்குல்லையா? சரி நல்லா சுகமா இருக்குல்லையா? தாய் தந்தை எப்படி இருக்கிறாங்க? சுத்தி பார்க்க வந்தாய். சுத்தி பார்க்க வந்தேன். எங்க எதுக்கு வந்த? அதாவது அருமையும் பெருமையும் கண்டுகிட்டேன். சரி நீ தவத்துல மிக்க சிறந்தவ. ஆமா ஆமா மரகதி வள்ளி போல இந்த 56 வருஷத்துல யாருமே கிடையாது. அப்படியா? சரி நீ தவம் நல்லா அருமையா தவம் இருக்கிற. உன்னை போல யாருமே கன்னிகா மரம் கட்டி கௌரி இருக்கிறது யாருமே கிடையாது. அதனால போகட்டும் தெரியாது சொல்லிட்டேன். என்னத்துக்கு வந்து போறியா இல்லையா? என்ன வளைக்கிறேன் போடு நான் வந்ததே எப்படி தெரியுமா? உன் பேரும் போலும் 56 எடுத்து சொல்லணும்ல. என் பேரு புகழும் 56 காட்டணும்ல. அப்படியா? அதனால இப்படி மரக நாட்டு ஆடக்கூடிய மரகராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் மரகவல்லி ஒரு பெண் இருக்கிறா. அவ கன்னிகா மரம் கட்டி கன்னிகா மரம் இருக்கிறா. காலம் பூரா கன்னிகா இருக்கிறா. அந்த பெண்ணை போல ஓடுறது யாருமே இல்ல. அப்படியா? பாக்கணும் ஓடும் பூரா சொல்லணும். சரி அது உன் பேரும் போல எடுத்து சொல்லணும். அதற்காக இங்க எதுக்கு வந்த? அதுதான் உன்னை பாக்கலாம்னு வந்தேன். அப்படியா? என்ன காரணம்? அதனால நீ ரொம்ப தவறு இருக்கிற. சரி நீ கௌரி விரதம் இருக்கிற. ஆமா இந்த உலகத்துல யாருமே அப்படி இருக்க முடியாது. அதனால நீ இந்த மரக நாட்டுல கன்னிகா மாவட்டம் கௌரவம் இருக்கிற. இந்த உலகம் தெரியுமா? அது மேல ஓடி எடுக்கணும். அப்படியா? என்ன ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும். இங்க பாரு இந்த 56 தேசத்துக்கும் என் பேரு புகழ போகணுமா? அதனால என்னுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு வா பாக்கலாம். புகைப்படம் யாருங்க? அது இருங்க போட்டோ எடுக்கிறதுக்கு செய்யல அங்க இருக்குதுங்க. அழகா லட்சணமா எடுக்கணும். எனக்கு தெரியும் மூடு முடிவுல பார்த்து மூடு. ஆமா பாருங்க பேசிட்டு இருக்காங்க நீ பத்தி. எடுடா பாக்கலாம். எத்தனை வயசு ஆகுது உனக்கு? யாருக்கு? உனக்கு எனக்கு ஆடு இருந்தா எடு நல்லா அழகா எடு பாக்கலாம். செருப்பு ப்ளீஸ் செருப்பு ப்ளீஸ். இப்படி திரும்ப பொம்பளையே குண்டா தெரியலாம். வாடா போட பாக்குறியாப்பா? எதிரேலியாடா சிலி எடுடா. சிலி சிலியா? சிரி இங்க பாரு. எடு 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 சீக்கிரம். போட்டோ எடுத்தாச்சு. எடுத்துட்டு என் புகைப்படத்தை எடுத்துட்டு வா பாக்கலாம். மரவள்ளி ஒரு ஓவியம் போட்டோ கழுவு வேண்டாம். எல்ல கழுவுனா எல்லும் போனாலும் செல்ல போயிடும். 70 தடவை கூத்தாடணும் கூட சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் போயிடும் 3000.
எடுத்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு பாக்கலாம். இந்த மரவள்ளி அதாவது தெய்வம் மன்னரும் அமராவதி சரி உலகம் 3. இந்த 3 உலகத்திலையும் உன்னை போல கன்னிகா மரம் கட்டி அப்படியா போட்டா கூட அவர்கிட்ட எப்படி இருக்கு 56 லட்சம் இந்த மாதிரி பெண்ணு எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல. 25 ரூபா கண்ணாடி பயப்படாது பேசு. மீதி எல்லாம் தங்க நேரம்டா. அதனால தங்க நேரம் இந்த அம்மாவை பேரு கொண்டு போய் 56 லட்சம் நாட்டணும். புகைப்பட்டு எடுத்துறல நீங்க கூட கிளம்பு கிளம்பு. அங்க நீனாச்சும் படிச்சு பார்த்தே இல்லையாடா? 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் வரணும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரணும். அப்படி இருந்து முடிக்காதாயா பார்த்தேன். என்ன கண்ணு முடிச்ச கண்ணு என்ன பண்ண அப்படி சிரிக்கிறான். இங்க பாரு நாரத வந்த மாதிரி இதுக்கப்புறம் யாரும் வரக்கூடாது. இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா தோலையும் உரிச்சு போடுவாங்க. வரவே கூடாது யாருமே. தங்கராஜ் வீட்டுல ரேஷன் யாரும் வரக்கூடாது. சரியாக காவல் புரி வந்தாங்கன்னா வச்சுக்கோ. தொப்புல தெரியுது பாத்தியா? பைத்தியமா மூத்தமா யாரு எனக்கு பிச்சை வந்துட மாட்டேங்குது. நான் யாரு எத்தனை விட்டுறேன் நான் யாரு எப்ப என் பலம் இங்கத்தான் சொல்றேன். அந்த அம்மாவை கூப்பிட்டப்ப அதனால என்ன யாரும் தெரியாம நடிச்சுட்டான். ஒரு காலோட சோர்க்கையில கம்மநாட்டி பொம்பளை நான் முடிவேன். நான் நிச்சயம் விரும்பச்சாரு என்ன கை சொல்லாமா. அதனால எனக்கு வருதா அந்த பொம்பளைகிட்ட இப்படி பேசுறது பேசக்கூடாது. உள்ள முள்ளால் தான் இருக்கணும், வயல வயத்தால் தான் அறுக்கணும், வகையாளக்கூடிய உறவாடிகள் இருக்கணும். நான் சும்மா விட்டுருனா எதுக்கு இந்த அவர் கன்னிகா மாடி மழை கட்டி கௌரி பூஜை செய்யறான். அவர் கௌரி பூஜை செஞ்சான்னா செய்யலாம் உனக்கென்ன அவகிட்ட போட்டோ வாங்கிட்ட அதுக்கு மேல என்ன பண்ணுவீங்க? இந்த போட்டோ வச்சாலும் 50,000 கொண்டு போய் இவ்வளவு பங்கப்படுத்தணும். இவர் அழகான பிள்ளை, அழகான பிள்ளைகளால உலகம் எங்க சொல்லணும். இது எங்க கொண்டு போறேன்? எங்க ஒரு நாடு குருகுலம் சரியான சந்திரகுலம். சந்திரகுலம் பண்ண அழகு பண்ணேன். இந்த அர்ச்சனைகிட்ட தான் போக போறேன். அங்க கொண்டு போய் கொடுத்தாதான் இங்க கொண்டு போய் கொடுத்தா அங்க பாரு என்ன பாடு பாடுறாங்க. பேய் மனமாரம் அப்படியாப்பட்ட அர்ச்சனை பொங்கலைக்குன்னு அருவப்பட்டவை. இந்த போட்டோவை காட்டினா உடனே புறத்து போவோம். அப்புறம் பாரு என்னென்ன நடக்குன்னு என்னால பாரு. சரி எங்க போகணும்? அர்ச்சனை போகணும்.